மிடில் கிளாஸ் என்ற இனமே இனி இருக்காது, அழியப் போகிறது. இந்தியர்களுக்கு வல்லுநர் விடுத்த வார்னிங். இந்தியாவில் மிடில் கிளாஸ் என்ற இனமே இனி இருக்காது. அந்த மிடில் கிளாஸ் இனம் அழியப் போகிறது. மாத சம்பளத்தை வைத்து பட்ஜெட்டில் வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற போர்ட்ஃபோலியோ மேலாண்மை சேவை நிறுவனமான மார்செல்லஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் நிறுவனர் சௌரப் முகர்ஜி எச்சரித்துள்ளார். இந்தியாவின் நடுத்தர வர்க்க கதை முடிவுக்கு வரப்போகிறது. இந்தியா ஒரு புதிய பொருளாதார கட்டத்தில் நுழைந்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. சம்பளத்தை அடிப்படையாக, அதாவது மாத வருமானத்தை அடிப்படையாக வைத்து வாழும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள். படிப்பு, கடின உழைப்பு, மாத பட்ஜெட்டை மட்டுமே நம்பி வாழும் மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். அந்த எண்ணிக்கை குறையும் அல்லது அழியும். உங்கள் பெற்றோர்கள் ஒரு நிறுவனத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றி அடைந்த பின் ரிட்டையர்ட் ஆவார்கள். இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தை கட்டெழுப்பிய அந்த பழைய முறை இனி தொடராது. ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பள உயர்வை குறிவைத்து பணியாற்றி வரும் வருமானத்தில் சிலவற்றை சேமித்து வாழ்க்கை நடத்தும் காலம் இனி இருக்காது. அந்த பிரிவு வெகுவாக குறையும். முக்கியமாக கடுமையான உழைப்பாளர்கள் ஆட்டோமேஷன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஒயிட் கலர் தொழிலாளர்கள் செய்ய வேண்டியவற்றில் பெரும்பாலானவை இப்பொழுது ஏஐ மூலம் செய்யப்படுகிறது. கூகுள் அதன் கோடிங்கில் 3 1 பங்கு ஏற்கனவே ஏஐ மூலம் செய்யப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இது இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையை மாற்றப் போகிறது. இந்த துறையை நம்பியிருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள். இனிமேல் தொழில் தொடங்குவதுதான் எதிர்காலம். பலரும் அதை நோக்கி நகர்வார்கள். இதனால் ஏழைகள் பணக்காரர்களிடையே வேறுபாடு அதிகரிக்கும். ஒன்று ஏழைகள் அதிகம் இருப்பார்கள், இல்லை பணக்காரர்கள் அதிகம் இருப்பார்கள். மிடில் கிளாஸ் என்ற இனமே இருக்காது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கணினி வந்தபொழுது இதுபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கணினி மூலம் பலர் வேலை வாய்ப்பை இழக்கப் போகிறார்கள் என்று கூறப்பட்டது. மாறாக கணினி மூலம் பலர் வேலையை பெற்றுள்ளனர். ஐடி துறை உட்பட பல துறைகள் தொடங்கின. அதேபோல ஏஐ பார்த்து நாம் அச்சப்பட்டாலும் இது மிடில் கிளாஸுக்கு எதிராக இருந்தாலும் இதுவும் பல துறைகளை உருவாக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. சர்வதேச மார்க்கெட்டில் மிக மோசமாக உள்ளது. 100 வருடங்களில் இல்லாத மிக மோசமான சம்பவம் சர்வதேச மார்க்கெட்டில் நடக்கப் போகிறது என்று புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் புவர் டாட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசகி உலக அளவில் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சி நடக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். 2025 வரலாற்றில் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கணித்துள்ளார். முதலீட்டாளர்களை எச்சரிக்கும் அதே வேளையில் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது என்றும் கூறியுள்ளார். 1992ஆம் ஆண்டில் சர்வதேச மார்க்கெட் கவிழ்ந்தது. இதனால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அதாவது கிரேட் டிப்ரெஷன் என்று அழைப்பார்கள். இப்பொழுது அதே போன்ற கொடூரமான சம்பவம் நடக்கப் போகிறது என்று ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசகி இன்று எச்சரித்துள்ளார்.